அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த வீடியோவில் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை 1ஆம் தேதி 14/4/2025 பிரதமை திதி சுவாதி நட்சத்திரம் கூடிய நாளில் சித்திரை மாதம் பிறக்கிறது. மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் வக்ரம் அடைகிறார். ராகு மற்றும் புதன் சஞ்சரிக்கின்றனர். சித்திரை 13ஆம் தேதி ராகு கும்பராசிக்கு மாறுகிறார். கேது சிம்ம ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 17ஆம் தேதி புதன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 28ஆம் தேதி குரு மிதுன ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஒரு பக்கம் உங்கள் ராசிக்கு இந்த சித்திரை மாத துவக்க நேரத்தில் சுபிட்சமான அனுகூல அதிர்ஷ்ட கிரக நிலைகள் சுழன்றாலும் மாதம் கரைய கரைய உங்கள் மனதை சஞ்சலமாக்குகிற கிரக பெயர்ச்சிகள் நிகழப்போவதை நினைத்து கலக்கமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிடலாம். ஆனால் நீங்கள் நினைப்பது போல் எதுவும் நடக்காது. அதே நேரம் சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை இம்மாதத்தில் கொடுத்து விடாதீர்கள். ஜாமீன் சிபாரிசு என்றபடி இறங்கி விடாதீர்கள். ராகு கேது கிரகங்கள் ராசியை விட்டு நகர்வது உங்களுக்கான பொன்னான சுபிட்ச காலம் என்று சொல்லலாம். மாதம் முழுவதும் செவ்வாய் கிரகம் அற்புதமாக வலம் வரப்போகிறது. யோகாதிபதியான சுக்கிரன் மாதம் முழுவதும் உச்சமாக நிற்க போகிறார். இறுதி வரையில் குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுவார். 2வது வாரத்தில் ராகு கேது கிரகங்கள் 6 மற்றும் 12ஆம் இடத்தில் நிற்க போகின்றன. இதன் மூலம் வருமானம் இருமடங்காகும். தேவை அத்தியாவசிய விஷயங்கள் உடனுக்குடன் நிறைவேறும். சேமிப்பு அதிகரிக்கும். ஆரோக்கிய வலிமை கூடுதலாகும். பிறரால் அடைந்த அவஸ்தைகளுக்கு விடிவு காலம் ஏற்படும். வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட சஞ்சலங்கள் தீரும். இல்லத்திற்குள் தொடர்கின்ற மன வருத்தங்கள் நீங்கிவிடும். உத்தியோகத்தால் அடைந்த பாதிப்புகள் தீரும். சொத்து வாங்குகிற எண்ணங்கள் பூர்த்தியாகும். தொடர் கடன் சிக்கல்களை தீர்த்து வைக்கின்ற மாதம் இது. வாரிசுகளின் ஆசைகளை முதல் வாரம் முடிந்த பிறகு பூர்த்தி செய்வீர்கள். அவர்களது எதிர்கால உயர்வுக்காக எடுத்து வரும் நடவடிக்கைகளில் அனுகூலம் ஏற்படும். புதிய எதிர்பாராத பணவரவுகள், கமிஷன் லாப வரவுகள் 18 தினங்கள் கடந்த பிறகு கைக்கு வரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பெரிய சுபிட்சம் ஒன்றை அடைய போகிறீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனசஞ்சலங்கள் விலகி தீர்க்கமான உயர்வு ஏற்பட போகிறது. உங்கள் ராசிக்கு 7வது ராசியான மீனத்தில் இருந்து சனி பகவான் தனது 10ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 4வது ராசியான தனுசு ராசியை பார்வையிடுகிறார். இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம் ஆகும். வியாபாரம், கிணறு, ஏரி, குளம், தோட்டம், மாடு, கன்று, நால்கால் பிராணிகள், வாகன சுகம், தாய் நண்பர்கள் சேர்க்கை, உறவுகளிடம் மதிப்பு மரியாதை போன்ற பலன்களை தரும் இடமாகும். சனியின் பார்வையால் தொழில் வியாபாரம் மேன்மையடையும். அதில் வருமானம், லாபம் பெருகும். தொழில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு சரியான தொழிலை, உத்தியோகத்தை சனி பகவான் அமைத்து தருவார். இதுவரை நிரந்தரமாக எந்த தொழிலும் அமையாதவர்களுக்கு இனி ஆயுள் வரை காப்பாற்றும் நிரந்தரமான தொழிலை சனி பகவான் அமைத்து தருவார். பூமியிலிருந்து கிடைக்கும் கனிம பொருட்களான பெட்ரோல், டீசல், நிலக்கரி, இரும்பு போன்ற தொழில்கள் செய்பவர்கள் நன்மை அடைவார்கள். நால்கால் பிராணிகள் வளர்ப்பது, மேசை, நாற்காலி, கட்டில், வாகனங்கள் போன்ற தொழில்கள் மேன்மை அடையும். தோட்டம், எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மை கிடைக்கும். புஞ்சை தானிய பயிர்கள் நன்கு விளைச்சலை தரும். சனி பகவான் இப்போது குருவின் ஆட்சி வீடான மீனத்தில் இருந்து குருவின் மற்றொரு ஆட்சி வீடான தனுசு ராசியை தனது 10ஆம் பார்வையால் பார்ப்பது நன்மைகளை தரும். நேர்மையான முறையில் உழைத்து சம்பாதிப்பவர்களை உயர்த்தி வைப்பார். சட்டத்திற்கு விரோதமான முறையில் தொழில் செய்யும் கன்னி ராசியினருக்கு தகுந்த தண்டனையை அடைய செய்து முடக்கி விடுவார். உன் வாழ்க்கை உன் கையில். உங்கள் குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில் ராசிக்கு அவரது சுப பார்வையும் கிடைக்கிறது. ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடன் சித்திரை 13ஆம் தேதி ராகுவும் அவருடன் இணைகிறார். வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் பணப்பிரச்சனை இருக்காது. சிறந்த சுபபலம் பெற்றுள்ள குரு பகவான் ராசியை பார்ப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்கக்கூடிய கிரக நிலையாகும். குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், விவாகம், உபநயனம், வளைகாப்பு, மழலை பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்து வரும் கன்னிராசி பெண்கள் அல்லது பிள்ளைகளுக்கு வெற்றி கிடைக்கும். ஏற்கனவே அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் கன்னி ராசியினருக்கு ஊதியமும் சலுகைகளும் உயரும்.
தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றது. விவாக முயற்சிகளில் நல்ல வரன் அமைந்து திருமணமும் நடைபெறும். நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும் உத்தியோக காரகரான சனி பகவானுடன் சித்திரை 13ஆம் தேதி ராகுவும் இணைவது சிறந்த யோக பலனை குறிக்கிறது. தற்காலிக பணியில் உள்ள அன்பர்களுக்கு பணி நிரந்தரமாகும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னி ராசியினருக்கு மனதிற்கு திருப்தியை அளிக்கும் நல்ல நிறுவனத்தில் பணி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம். வர்த்தகம் மற்றும் தொழில்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவானுடன் சித்திரை 13ஆம் தேதி ராகுவும் இணைவது மிக சிறந்த யோக பலன்களை குறிக்கிறது. சந்தை நிலவரம் அனுகூலமாக இருக்கும். உங்கள் பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். எதிர்பார்ப்பதை விட லாபம் சற்று அதிகமாகவே இருப்பது உற்சாகத்தை தரும். புதிய கிளை நிறுவனங்கள், விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த சித்திரை. வெளிநாடுகளில் விற்பனை கிளைகள் திறப்பதற்கு கிரக நிலைகள் மிகவும் அனுகூலமாக உள்ளன. துணிந்து முதலீடு செய்து முயற்சிக்கலாம். தேவையான நிதி உதவிகளும் கிடைக்கும். கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். கலைத்துறைகளை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்கும். வாழ்க்கை வசதிகள் பெருகும். குரு பகவானின் சுபபலம் காரணமாக பலருக்கு நல்ல வரன் அமையும். வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. மக்களிடையே செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். அரசியல் துறையினருக்கு ஆதாரமான மாதம் இந்த சித்திரை. கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். உயர்மட்ட தலைவர்களுடன் உள்ள தொடர்பு மனநிறைவை தரும். எதிர்கட்சிகள் கூட உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கொள்வார்கள். பேச்சு திறமை அதிகரிக்கும். செல்வாக்கு நிறைந்த பிரமுகர் ஒருவரின் தொடர்பு உதவிகரமாக இருக்கும். மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். சித்திரை 17ஆம் தேதியிலிருந்து புதன் சுபபலம் பெறுவதால் படிப்பில் உற்சாகம் மேலிடும். ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் வழிகாட்டுதலும் கல்வி முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவும். வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பெறுவதற்கு விருப்பம் இருப்பின் முயற்சிக்கலாம். விசா மற்றும் கல்வி உதவித்தொகை ஆகியவை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. கல்வியே உண்மையான செல்வமாகும். எதிர்காலத்தில் மாணவ மாணவியருக்கு கல்வி ஒன்றே துணை நிற்கும். கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். நவீன விவசாய வசதிகள் எளிதில் கிடைக்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் தக்க தருணத்தில் கிடைக்கும். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது. பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்ப்பது நல்ல யோக பலன்களை அளிக்கக்கூடிய கிரக நிலையாகும். படிக்கும் பெண்மணிகளுக்கு பாடங்களை புரிந்து கொள்ளும் திறமையும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ்வீர்கள். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற விருப்பம் இருப்பின் முயற்சிக்கலாம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கான அனுகூல நட்சத்திரங்கள் சுவாதி, அனுஷம், மூலம், திருவோணம், சதயம், ரேவதி, பரணி, கார்த்திகை, புனர்பூசம், பூசம், மகம், உத்திரம். அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 14, 17, 19, 21, 22, 24, 25, 27, 30. மே 1, 2, 4, 5, 7, 9, 13, 14. இம்மாதத்திற்கான பரிகாரம். இம்மாதம் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ சுப்பிரமணியர் வழிபாடு, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நன்மை தரும்.